எல்லாரும் அந்த வசனத்தை சேர்ந்து நாம் வாசிப்போம். காலை வேளையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சேர்ந்து வாசிப்போமா? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எத்தனை முறையோ இந்த வசனங்களை கேட்கிறோம். ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். ஜனங்களுக்கு முன்பாக அல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக. எல்லா இடத்துலையும் சத்ரு உண்டு. வேலை செய்கிற ஸ்தலத்துலேயும் சத்ரு உண்டு, ஊழியத்திலையும் சத்ரு உண்டு, ஆஃபீஸ்லேயும் சத்ரு உண்டு. ஏன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. சில நேரத்தில் மனைவியோ கணவனோ குடும்பமோ யாரோ பிள்ளைகளோ நமக்கு சத்துருவாய் மாறுகிற சூழ்நிலை உண்டு. ஆனால் இங்கு தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது சொல்லப்படுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்படிதானே ஆரம்பிக்கிறது. அப்போனா அவர் தான் நமக்கு பாஸ்டர். மேய்ப்பர்னா பாஸ்டர். அப்போ பாஸ்டர் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். ஆனால் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போது மேய்ப்பர் இருந்தாலும் கர்த்தர் நம்மளோடு இருந்தாலும் சத்துருவும் நம்ம வாழ்க்கையில் நம்மளோடு கூட இருக்க தான் செய்கிறான். எல்லா இடத்துலையும் அது இருக்க தான் செய்வான். அது கர்த்தரை அனுமதித்த உண்டு. அப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய ஆண்டவர் செய்வார். இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கடந்து போக வைப்பார். சத்துருவினுடைய வேலை என்ன? அவன் என்ன செய்கிறான் என்றால், நல்லா கவனித்து பார்த்தீர்கள் என்றால், விழுவதை பார்த்து அவன் சந்தோஷம் அடைவான். நீங்கள் எப்போ விழுவீங்களோ அதை பார்த்து சந்தோஷம் அடைகிறது தான் சத்துருவினுடைய ஒரு வேலை. அவன் காத்து கொண்டு இருப்பான். எப்போ நீ விழுவ, எப்போ நீ காணாமல் போவ, எப்போ ஆண்டவருக்கு விரோதமாக காணாமல் போயிடுவேன்னு சொல்லி சத்துரு காத்து கொண்டே இருக்கிறது தான் அவனுடைய வேலை. அந்த விழுகையை பார்த்து கவலைப்படுகிறவன் அல்ல, துக்கப்படுகிறவன் அல்ல, விழுகையை பார்த்து சந்தோஷப்படுகிறவன். ஒருவேளை நீங்கள் ஒரு லட்சம் வைத்து நீங்கள் நல்லா வாழ்ந்திருக்கலாம். ஒரு கூடிய காலகட்டம் வரும்பொழுது உங்களுடைய பணங்கள் எல்லாம் தீர்ந்து போயிருக்கலாம். இப்போ சத்துரு என்ன செய்வான்? அதை பார்த்து சந்தோஷம் அடைவான். ஆனால் நல்ல உள்ளமாய் ஆண்டவர் என்ன செய்வார்? என் மகனுக்கு தீர்ந்து போய்விட்டது, அதை குறித்து கவலைப்படுவான். இதுதான் இதற்குண்டான ஒரு வேறுபாடு. அப்போ சத்துரு நம் விழுகையை குறித்து சந்தோஷம் அடைவான். நீ பாவத்தில் விழுந்துட்டியா, அதை சந்தோஷப்படுவான். ஆனால் ஆண்டவர் நீ பாவத்தில் விழுந்த உன்னை ஆண்டவர் தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்துகிறது தான் கர்த்தருடைய வேலை. உலகத்தார் எல்லாம் சொல்லுகிறான், இவன் பாவம் செய்கிறவள், இவள் விபச்சாரி, இவன் விபச்சாரக்காரன், இவன் வேசித்தனக்காரன். உலகம் முழுவதும் ஒரு மனுஷனை அப்படிதான் குற்றப்படுத்துகிறது. ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து அவளை பார்த்து சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு குஷ்டரோகி வருகிறான். உலகமே அவனை பார்த்து சொல்லுகிறது, இவன் ரொம்ப குஷ்டரோகி, தள்ளி தான் இருக்கணும், ஊருக்கு புறம்பே. ஆனால் கர்த்தர் அவனுக்கு சுகம் தந்து போய் ஆசாரியரிடத்தில் காண்பி. ஆண்டவர் ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் ஆண்டவர் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது தான் நம்மளுடைய ஆண்டவருடைய வேலை. ஆனால் சத்துரு விழுகையை பார்த்து சந்தோஷம் அடைவான். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்துரு விழுகையை பார்த்து சந்தோஷம் அடையலாம். ஆனால் ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர். ரெண்டாவது, தடையாக இருப்பான். அநேக காரியத்தில் தடையாக இருப்பான். தடுப்பது தான் அவனுடைய வேலை. சத்ருவனுடைய வேலையே எல்லா காரியத்தையும் தடுக்கிறது தான் அவனுடைய வேலை. சில வேளையிலே குடும்பத்திலே சத்துரு உண்டு. சில காரியத்தை நிமித்தம் குடும்பமே என்ன செய்யும்? அதை தடுக்கிறதாய் கூட மாறும். என் மனைவி கூட சில நேரத்தில் மாறுகிறாங்க. தேவ மகிமையை தடுக்கிறதுக்கு யார் முற்பட்டா? ஸ்ரீதான். இந்த ஸ்ரீதான் சொல்லுகிறா, எனக்கு அழகான அந்த பழத்தை வாங்கி கொடு, அழகான அந்த பழத்தை என்ன செய்ய பறித்து கொடு. சில நேரத்தில் வீட்டாரே என்ன செய்கிறாங்க? சத்துருவாய் மாறுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. அடுத்த காரியம் சதி பண்ணுவது. சத்துருவனுடைய வேலைகள் குறித்து பார்க்கிறோம். இவன் அதிகமாக சதி பண்ணுவான். என்னதான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் சதி பண்ணாலும் அதை கண்டு நம்ம பயப்படவே கூடாது. ஆமென். ஏனால் கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர். அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். இதை நீங்கள் சொல்லணும். அவர் எனக்கு பாஸ்டர். அதனால தான் இந்த சபையில் அடிக்கடி சொல்லுவேன்,
இங்கே பாஸ்டர் ஜான்சன் நான் இருக்கிறத விட இங்கே ஒரு சீனியர் பாஸ்டர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. இந்த சீனியர் பாஸ்டர் இருக்கிறார். அதனால கர்த்தர் எனக்கு பாஸ்டரா, அவர் இந்த சபைக்கு எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். எத்தனை திட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் எவ்வளோ சதி பண்ணலாம். நம்ம எல்லாம் வேதத்தை அறிந்தவர்கள் தான். ஆமான் எவ்வளவோ சதி பண்ணான். ஆமேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, யூதர்களுக்கு விரோதமாக எவ்வளவோ சதி திட்டங்களை பண்ணான். ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமேன். ஒரு பேய் ஒன்று பைபிளில் இருந்தது. ஆமேன். அந்த பேய் என்ன செய்தது? ஒரு எலியா என்ற தீர்க்கதரிசியை அது விரட்டி விரட்டி அது கொல்ல வேண்டும் என்று நினைத்தது. எவ்வளவோ சதி பண்ணது. ஆனாலும் ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி எலியாவை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணி புறப்பட்டு போன்னு சொல்லுவார். இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் எதுவும் நம்மளை ஒன்றும் செய்யாது. ஆமேன். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தரால் மாத்திரம்தான் பந்தியை ஆயத்தப்படுத்த முடியும். மனுஷரால் பண்ண முடியாது. என் பாத்திரம் எண்ணெயினால இந்த காலை வேளையில் நிரம்பி வழியும். ஆசீர்வாதத்தினால, ஜீவனால, கிருபையினால கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மளை நிரப்ப போதுமானவராக இருப்பார். மூன்றாவது, பொறாமைப்படுவது. சத்துருவனுடைய வேலை என்னன்னா நம்மளை பார்த்து பொறாமைப்படுவது. ஆமீன். ஒரு தாவீது ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது ஒரு ராஜாக்கு அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அவன் வர்ஷிப் பண்ணணும், அவன் ஆராதனை பண்ணால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி புறப்பட்டு போகும். அப்போது அவனை கூட வச்சுக்கிட்டார். அதே தாவீது கொஞ்சம் வளரும் போது அந்த ராஜாக்குள்ளே ஒரு பொறாமை வந்தது. இவன் இங்கே தானே இருந்தான், இவன் எப்படி இதை செய்யலாம், இவன் எப்படி இதை பண்ணலாம்னு சொல்லி பொறாமல் வரும். இன்றைக்கி உங்கள் வேலை ஸ்தலத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்கலாம். ஆரம்பத்தில் போகும்போது புதுசாக வந்திருக்கவங்க தானே, புதுசாக சேர்ந்துருக்கவங்க தானே, புது அட்மிஷன் தானே அப்படின்னு சொல்லி நார்மலாக நடத்துவாங்க. அதே வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் உங்களை படிப்படியாய் உங்களை உயர்த்தி வரும்போது, அதே பிஸ்னஸில் ஆண்டவர் உங்களை படிப்படியாய் உயர்த்தி வரும்போது எதிரிகள் உங்களை சூழுவார்கள். உங்கள் மேலே சத்துருக்கள் பொறாமை கொள்ளுவார்கள். எப்படி இவன் வளருவான் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த சபைக்கு எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் எனக்கு எது காதுபடதான் கேட்டிருக்கேனே தவிர ஒருபோதும் நான் பார்த்ததே கிடையாது. யார் எனக்கு விரோதமாக பேசுகிறா, யார் எனக்கு விரோதமாக செய்கிறான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் வரும்போது சாம்பலை கரைச்சி என்ன செய்திருந்தாங்க, ஊற்றியிருந்தாங்க. அது எதுக்கு ஊற்றுனாங்கன்னு எனக்கு தெரியாது. அதிகாலை ஜெபம் வரும்போது, இன்னொரு நாள் அதிகாலை ஜெபம் வரும்போது பூஜைலாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், யாரோ நமக்கு விரோதமாக பூஜைலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி சொல்லி. எது நமக்கு செய்தாலும் ஒன்று நம்மளை சேதப்படுத்தாது. அப்படி என்றால் கர்த்தர் நம்மளை வளர்த்து கொண்டே போகிறார் என்று அர்த்தம். இன்றைக்கி நீங்கள் வாகனங்களில் வருங்க, உங்கள் வாகனங்கள்லாம் இங்கே நிறுத்துகிறாங்க. நான் என் மனைவி கிட்ட அடிக்கடி இதை தான் சொல்லுவேன். இன்றைக்கி நமக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வரது 2 காரும் ஒரு கார் தான், ஒரு பைக்கு தான், டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதே 10 கார் வந்ததுன்னா ஆள் வந்துடுவாங்க. எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா வளர 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 சபை என்ன செய்யும், அவன் சத்துருக்கள் பெருகி கொண்டே வருவாங்க, பொறாமைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த காலை வேளையில் உங்களை கண்டு உங்கள் சுற்றி இருக்கிறவர்கள் பொறாமை கொள்ளுகிறார்கள் என்றால் உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம், என் பாத்திரம் எண்ணெயினால் வழிந்து ஓடுதுப்பா, என் பாத்திரம் இந்த காலை வேளையில் நிரம்புதுப்பா. ஆண்டவர் உங்கள் பாத்திரத்தை நிரப்ப நிரப்ப ஆமேன். சுற்றி இருக்கிறவனுக்கெல்லாம் பொறாமையாக இருக்குது. அந்த விதவைக்கு ஒன்றுமே இல்லை, விறகு பொறுக்கின விதவை வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைந்து போல, மொத்த தேசமும் பஞ்சம், மொத்த தேசமும் குவாரண்டைனில் இருக்குது, எல்லாருக்குமே லாக்டவுனில் இருக்கிறாங்க, மொத்த தேசமே லாக்டவுனில் இருக்குது. இவன் வீட்டில் எண்ணெயும் மாவும் விதவை வீட்டில் குறைஞ்சு போலியே. பொறாமை கொள்ளுகிற விதமாய் கர்த்தர் என்ன செய்கிறார், ஆமீன், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கலாம், உங்கள் வீடாக இருக்கலாம், உங்கள் வேலையாக இருக்கலாம், ஆமீன், ஊழியமாக கூட இருக்கலாம், எதாக இருந்தாலும் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் பந்தியை என்ன செய்கிறார், ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த காலை வேளையில் என் பாத்திரத்தை எண்ணெயினால் நிரப்புவார். இன்னைக்கு காலியான பாத்திரமாய் இருக்கிறீர்கள் என்றால், சத்துரு உங்களுக்கு விரோதமாய் திட்டம் தீட்டுகிறான் என்றால், என்னை பற்றி இன்னொரு இடத்துல தவறாய் சொல்லுகிறவனாய் இருக்கிறவனாய் இருப்பான் என்றால், அதை குறித்து நான் கவலைப்பட போகிறதில்லை. நீங்களும் கவலைப்பட வேண்டாம். பாத்திரம் எண்ணெயினால் நிரம்பி 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 வழிந்து ஓடுது. நானும் பார்க்கிறேன். நான் ஊழியத்துக்கு கொஞ்சம் வருடங்கள் தான் ஆகிறது.
நான் வந்த புதுசில் இந்த ஊழியத்தில் மெச்சிக்கொண்டவர்கள் இன்னைக்கு இந்த ஊழியத்தில் எனக்கு விரோதமாய் நிற்கிறார்கள். அபிஷேகம் வளர வளர, ஆண்டவருடைய மகிமைக்குள்ளே நம்ம வளர வளர சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே இருப்பாங்க. என் பாத்திரம் எண்ணெயினால் அது நன்மை நிரம்பிக்கொண்டே இருக்கும். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை அப்படி நடத்துவார். சில டிரான்ஸ்லேஷனில் இது போடப்பட்டிருக்கிறது, சத்ரு என்றால் இனிமி, எதிரி என்று சொல்லப்படுகிறது. அநேக எதிரிகளை நமக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாலும் அந்த எதிரிகளுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். ஒரே ஒரு டிரான்ஸ்லேட்டில் மட்டும் ஆஃப்லிக்ட் அப்படி என்று சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டுகிறது. அப்படி என்றால் சத்ரு என்ற இதுக்கு அர்த்தம் என்றால் துன்பம், வேதனை, அல்லல் படுகிறது இது என்று சொல்லப்படுகிறது. அப்போது சத்ருவைக்கு எடுத்துட்டு என் பிரச்சனைக்கு முன்பாக, என் துன்பத்துக்கு முன்பாக, என் வேதனைக்கு முன்பாக, அல்லோல் படுறேன், என் அல்லோலுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். எதிரியை எடுத்துட்டு அந்த இடத்துல துன்பத்தை போடுங்க, எதிரியை எடுத்துட்டு அந்த இடத்துல என் அல்லோலை போடுங்க. எத்தனை மிரமோ நான் அலையிறேன், எத்தனை விதமோ நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கலை. பந்தியை கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு ஆயத்தம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். பிரச்சனைகளுக்கு முன்பாக ஆண்டவர் பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவராக இருப்பார். எவ்வளோ காரியங்களை செய்யலாம், எவ்வளோ காரியங்களை நமக்கு விரோதமாய் செய்யலாம், ஆனால் ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது. ஆமென். 2 வகையான சத்துருக்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று உடல் ரீதியாய், மாம்ச ரீதியாய் நம்ம எதிர்க்கிற ஒரு சத்துரு. ஆமென். மாம்ச ரீதியாய் நம்ம எதிர்க்கிற, கண்ணால் பார்க்கிற சத்துரு. இவனிடத்துல நான் நல்லா தானே பேசி கொண்டிருந்தேன், இவன் திடீர்னு எனக்கு விரோதமாகவே எழும்பிட்டான். சில வேலையில் அப்படி தான் இருக்கும். நல்லா தான் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான், நம்மளை பற்றியே போய் அங்கே என்ன செய்கிறான், தப்பாக சொல்லுகிறவங்களாம் இருப்பாங்க. ஆமென். இப்படிப்பட்டவர்களை, சத்துருக்களை நம் கண்ணார பார்க்க முடியும். ஆனால் சில சத்துருக்கள், ஆமென், ஆவிக்குரிய சில சத்துருக்கள் இருக்கிறது. மாம்ச ரீதியாய், ஆவிக்குரிய ரீதியாய் சில சத்துருக்கள் உண்டு. மாம்சம், உலகம், பிசாசு, இதுதான் நமக்குள்ளே இருக்கிற பொல்லாத ஒரு சத்துருவாய் இருக்கிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற மாம்சங்கள் ஒழியணும், எனக்குள்ளே இருக்கிற இந்த உலக காரியங்கள் ஒழியணும், எனக்குள்ளே இருக்கிற சில குணங்கள் ஒழியணும். அது எல்லாம் நமக்குள்ளே இருக்கிற சத்துருவாக இருக்கிறது. நினைச்சு பாருங்க, நம்ம இன்னொருத்தர சத்துருன்னு சொல்லுகிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் படுத்துகிறார். இதே வசனத்தை உதாரணத்துக்கு இன்னொரு நபர், என் மனைவி இந்த வசனத்தை வாசித்தாங்கன்னா, என் சத்துருக்கு முன்பாக அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு சத்துரு யாரு? நான். எனக்கு சத்துரு யார்? அவங்க. அப்போ நம்ம அதை வாசிக்கும்போது நம்ம சில வேளையில் சத்துருவாய் காணப்படுகிறோம். நமக்குள்ளே உலகம் இருக்கிறது, நமக்குள்ளே மாம்சம் இருக்கிறது, நமக்குள்ளே பிசாசின் சில குணங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் அந்த காலை வேளையில் மாறணும். இவைகள் எல்லாம் அந்த காலை வேளையில் நாம் மற்றவனுக்கு சத்துருவாய் மாறிவிடக்கூடாது. மற்றவருக்கு நம்ம ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். ஆண்டவர் அப்படி தான் நம்மளை பழக்குவித்திருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். சத்துருக்களை ஆண்டவர் பிரமிக்கும்படி ஆண்டவர் செய்வார். லேவியராகமம் 26:32 வாசித்தீர்கள் என்றால், நான் தேசத்தை பாழாக்குவேன், அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள் என்ற வசனம் சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 26:32. அப்போ சத்துருக்களை பிரமிக்கும்படி ஆண்டவர் செய்வார். ஆமென். சத்துருக்களே பிரமிப்பார்கள். இவனுக்கா இப்படி நடந்தது, இவர்களுக்கா இப்படி நடந்தது, இவர்களுக்கா அப்படி நேரிட்டது, நான் இவர்களுக்கு நல்லதுக்கு தானே செய்தேன், ஆனால் இவர்களை ஆண்டவர் இந்த விதமாய் ஆசீர்வதித்திருக்கிறாரே என்று சொல்லி பிரமித்தார்கள். பேதுருவும் யோவானும் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்கிறாங்க, இவன் மீன் பிடிக்கிறவன் தானே, இவன் சாதாரணமானவன் தானே, இவன் சாதாரண ஊழியத்தை செய்கிறவன் தானே, இவனால என்ன செய்ய முடியும், இவனால என்ன பண்ண முடிஞ்சிடும் அப்படி நினைக்கும் பொழுது, ஆமென், அந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்தியை பேதுருவுக்கும் யோவானுக்கும் ஆண்டவர் செய்கிறார். அங்க பார்க்கிறார்கள், ஒரு முடவன் இருக்கிறான். அவனை தட்டி, உனக்கு என்ன வேண்டும், எங்களை உற்று பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவன் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல இருப்பதை நான் உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அவன் குதித்து எழுந்து நடந்து ஓடினதை பார்க்க முடிகிறது. சத்துருக்களை ஆண்டவர் பிரமிக்கும்படி ஆண்டவர் செய்வார். இவர்களுக்கா இந்த ஆசீர்வாதம், இவர்களுக்கா இப்படிப்பட்டது நடக்கிறது? எப்படி? இவன் ஒரு தச்சனுடைய மகன் அல்லவா? அப்படிதானே இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார்கள். இவனா? யார்? இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, இவனா? நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறார். அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறாங்க.
அப்போ அவர் ரட்சிக்கப்பட முன்னாடி அவர் விளையாடிட்டு இருந்திருக்கிறார், விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கிறார். அந்த இயேசு இப்போ பிரசங்கம் பண்ணுறாரு அந்த ஜனத்துக்கு. அவங்க என்ன சொல்லுகிறாங்க, பரவாயில்லையே ஆண்டவர் இவங்களை ரட்சித்திருக்கிறாரு இயேசுவை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ஜனங்கள் அப்படி சொல்லலை. இவன் கார்பெண்டருடைய பையனாச்சே, இவன் ஒரு தச்சனுடைய மகனாச்சே, இவங்க தாயால் பேர் மரியாளாச்சே, இவனுக்கு சகோதரரும் சகோதரிகளும் உண்டாச்சே, இவன் இங்கே தானே விளையாடி கொண்டு இருந்தான். பார்த்தீங்களா, இயேசுவுக்கு சத்துரு. அதான் ஆண்டவர் சொல்ல, தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊரில் கனம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சில பேரை தள்ளி தூரமாக கூட்டிகிட்டு வர்றாரு. நம்மளெல்லாம் தள்ளி தூரமாக அவுட்டரில் கூட்டிகிட்டு வந்திருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நமக்கு சொந்த ஊரில் கனம் இல்லை. அந்த ஜனங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. இயேசுடைய மனநிலைமையை பாருங்கள் எப்படி இருந்திருக்கும். நான் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் தியானம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அவர் சுருளை விரித்து பிரசங்கம் பண்ணுறாரு. இவனா அப்படின்றாங்க. இவன் சொல்லி நாம் கேட்கணுமா? இவனுக்கு எங்கேருந்து இந்த ஞானம் வந்தது? அவர் ஒன்றுமே பண்ணலை. இந்த சுருளெல்லாம் மூடிட்டு, பைபிளை மூடிட்டு போயிட்டார். அவர் அந்த இடத்துல அற்புதமும் செய்யலை, எதுவும் செய்யலை. ஆண்டவர் பாருங்கள், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுற கர்த்தர் இப்படி தான் ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். அந்த ஜனங்கள் எல்லாம் பார்ப்பார்கள். அதே ஜனங்கள் தான் கடைசியாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அதே ஜனங்கள் தான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறார்கள். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சத்துருக்கள் உண்டு. இவனுக்கு ஏது இந்த ஞானம்? இவனுக்கு ஏது இந்த கிருபை? இவன் எப்படி இதை கட்டி முடித்தான்? நான் எதிர்பார்க்கவே இல்லையே இவன் இந்த இடத்துல இடம் வாங்குவான் என்று சொல்லி. இவன் இப்படி வருவான் நான் நினச்சி கூட பார்க்கலையே. இன்றைக்கி இப்படி பண்ணுறாங்களே, எப்படியெல்லாம் பேசுவார்கள். ஆனால் ஆண்டவர் பந்தியை ஆயத்தம் பண்ணி அவன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருப்போம். நம்ம இவர்களெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆமென். இப்படிப்பட்ட ஜனங்களை நாம் பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அந்த வேத சுருளை மூடிவிட்டு போயிட்டார். அதுபோல் நம்மளும் இப்படிப்பட்ட ஜனங்களை என்ன செய்யணும்? அமைதியாக போயிடணும், கடந்து போகணும். அப்படி போனால் தான் கர்த்தர் நம்மளை இன்னும் பாத்திரத்தை எண்ணெயினால் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண வல்லமை உடையவராக இருப்பார். ஆமாம், சத்துருக்கள் பிரமிக்கும்படி ஆண்டவர் செய்வார். எப்படி பிரமித்தார்கள் இந்த ஜனங்கள், அதுபோல் பிரமிக்கும்படி ஆண்டவர் செய்வார். ஒரு கட்டத்தில் 2 ஊழியக்காரனையும் பிடிச்சி ஸ்டேஷனில் நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்ச பிறகு 2 பேரும் மீனவர், படிப்பு ஞானம் இல்லாதவர், சர்டிஃபிகேட் இல்லாதவங்க. அவங்கள நிற்க வைக்கும்போது அவங்க 2 பேரும் பேசுகிறத குறித்து மொத்த கவர்மெண்ட்டே அங்கே பயப்படுகிறது. ஆமீன். சத்துருக்கள் பிரமிக்கத்தக்கதாய் மாறின கர்த்தரை பற்றி அந்த இடத்துல பேசுகிறார்கள். ஆமீன். எந்திரிச்சு பேசுகிறார் பேதுரு. ஆமீன். யாரை சிலுவையில் அறிஞ்சீர்கள்? நீங்கள் யாரை அடிச்சிங்கன்னு தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியுமான்னு சொல்லி எங்கிருந்து வந்தது அந்த ஞானம் இவனுக்கு? எங்கிருந்து வந்தது இந்த உயர்வு இவனுக்கு? ஆண்டவர் சத்துருக்கு முன்பாக உங்களை பந்தி என்ன செய்வார்? ஆயத்தப்படுத்துவார். அப்படி என்றால் கர்த்தர் உங்களை சத்துருக்கள் பிரமிக்கத்தக்கதாய் நடத்துகிற விதமாய் உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எதற்காக இந்த சபைக்கு அழைத்து வந்திருக்கிறார்? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எதற்காக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பந்தியை ஆண்டவர் ரெடி பண்ணி வைத்து கொண்டே இருக்கிறார். பரலோகத்தில் ஒரு பந்தி இருக்கிறது. அந்த பந்தியிலே இயேசுவோடு தெய்வத்தோடு நாம் என்ன செய்வோம்? அவரோடு கூட பந்தி இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். அதே போல் அந்த பந்திக்கு உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். எதிரிகளுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் பாத்திரம் எண்ணெயினால வழிந்தோட ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருப்பார். 2வது காரியம், துதியினால் சத்ருவின் திட்டங்கள் உடைந்து போகும். உங்களுக்கு விரோதமாய் எத்தனை திட்டங்கள் பண்ணினாலும் அது சத்ரு அதுக்கு விரோதமாய் செய்யும்போது ஆமீன் துதியினால் அவை எல்லாம் உடைந்து போகும் என்பதை பார்க்க முடிகிறது. ஆமீன். துதியினால் ஒரு எரிகோ கோட்டை உடைந்தது. ஆமீன். கர்த்தர் யூதாவை ஒரு துதியினால் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அதே போல் அந்த துதியினால் இன்றைக்கு சத்துருவின் கோட்டைகள் நாம் முறிக்க முடியும். ஒரு நாள் நாங்கள் என்ன செய்தோம்? எப்பொழுதுமே மாலை பொழுதில் ஜெபிக்க வரும் பொழுது, ஒரு நாள் நானும் என் மனைவியும் வரும் பொழுது இந்த இடத்துல பூஜைகள் பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த பூஜைக்கு அந்த சாமி ஊர்வலமாய் அவர்கள் வணங்குற அந்த கடவுள் ஊர்வலமாய் வருவதற்காக இந்த பகுதியெல்லாம் எல்லாரும் காத்து கொண்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் என் மனைவி இந்த வேதத்தை எப்போவுமே வண்டி டிக்கியில் வச்சுருப்பாங்க, இல்லை பேக்கில் வச்சுருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து இந்த பைபிளை கையில் வச்சு கொண்டு வந்துக்கிட்டே இருந்தோம். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி
பார்த்தாங்க. எங்களுக்கே பயம் வந்துருச்சு, ஏன் இப்படி பார்க்குறாங்கன்னு. ஆனால் நாங்கள் உள்ளே வந்து ஆண்டவரை துதித்து கீபோர்டு வந்த இதில் துதித்து பாடிக்கொண்டே இருந்தோம். பாட என்ன ஆகிட்டு, நல்லா இருந்த வானம் திடீர்னு ஒரு இடி இடித்தது. திடீர்னு அந்த இடி இடித்த உடனே ஒரு மிகப்பெரிய மழை எங்கேருந்து வந்ததுன்னே தெரில, ஒரு கரு மேகம் உண்டானது. நாங்கள் துதித்து பாடிக்கொண்டே இருந்தோம். பாட ஆண்டவரோட அந்த மலையை கட்டளையிட்டார். மழை வந்த பிறகு அந்த பூஜைகள் எல்லாம் நிப்பாட்டப்பட்டது. சத்ருவின் கோட்டைகள் உடைப்பதற்கு தேவனுடைய துதி நமக்குள்ளே உண்டாக ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். நமக்கு விரோதமாய் அநேகர் திட்டம் போடலாம், நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்பலாம். ஆனால் நீங்கள் துதித்து பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்துல அந்த கோட்டையை உடைக்க ஆண்டவர் உதவி செய்வார். சத்துருக்களின் நிமித்தம் நம்மளை நீதியின் பாதையில் ஆண்டவர் நடத்துகிறார். சில வேளையில் ஆண்டவர் நீங்கள் நல்லா போங்க, நல்வழியில் நடங்கன்னு சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். அதனால் ஆண்டவர் ஒரு சத்துருவை எழுப்பி விடுறார். சங்கீதம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 5:8. சங்கீதங்களின் புஸ்தகமும் 5வது அதிகாரம் 8வது வசனம் எடுத்தவர்கள் வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியின் பாதையிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செம்மைப்படுத்தும். பாருங்க, ஆண்டவருடைய வழியில் நடப்பதற்காகவே சில வேளையில் ஆண்டவர் சத்துருவையே எழுப்ப வைக்கிறார். சத்துரு நம்ம வாழ்க்கையில் இல்லை என்றால், எதிரி நம்ம வாழ்க்கையில் இல்லை என்றால் நிச்சயமாய் நம்மளாலே வளர முடியாது. நான் இந்த ஊழிய அனுபவத்தில் நான் நிறைய அனுபவித்தும் கொண்டிருக்கிறேன். அநேக சத்துருக்களை ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். என்ன பாஸ்டர், உங்களுக்கே எதிரியா அப்படின்னா? எதிரி இருக்கிறாங்க. சில நேரத்தில் வேதனையாக இருந்தது. ஆரம்பம் வந்த புதுசில் ஊழியக்காரங்களே இப்படி பேசும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். எப்படி இவர்கள் பேசுகிறார்கள், எப்படி பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி வேதனையாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டம் வரும் பொழுது கர்த்தர் என் பாத்திரத்தை எண்ணெயினால் நிரப்ப அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்ப நான் கற்றுக்கொண்டேன். சத்துரு எழும்பதான் நான் நல்வழிப்படுகிறேன். சத்துரு எழும்பதான் நான் இன்னும் வைராக்கியமாய் ஆண்டவருக்குள்ளே வளருகிறேன். சத்துரு எழும்பதான் எனக்குள்ளே ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே வந்தது. சத்துரு எழும்ப என்னுடைய தரிசனத்தின் நோக்கத்திற்கு நேராய் என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். இந்த காலை வேளையிலே சத்துரு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்றால், நீங்கள் சரி பண்ணுவதற்காக, நீங்க நீதியின் பாதையிலே நடப்பதற்காக. சுற்றி இருக்கிற ஊழியர்கள் குறை சொல்லலாம், சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை குறித்து குறை சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அதை அனுமதித்தது எதற்காக? நீங்க நீதியின் வழியிலே, நீங்க நல்ல வழியிலே நடப்பதற்காக ஆண்டவர் அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி ஆண்டவர் செய்வார். ஆமென். நம்மளுடைய வழி சரியா இருந்துட்டா ஆமென், சத்துரு நம்மளோட சமாதானமாய் மாறி விடுவார். ஆண்டவர் அப்படிப்பட்டதாய் மாற்ற வல்லமை உடையவராக இருப்பார். இந்த காலை வேளையில சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டே வருகிறார். உங்களை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த சபைக்கு விரோதமாகவும், உங்களுக்கு விரோதமாகவும், நமக்கு விரோதமாகவும் எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில நம்முடைய பாத்திரத்தை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை சிநேகிப்பதற்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள் என்று சொல்லி. எப்படி ஆண்டவரே, நான் எப்படி இவனை சிநேகிக்க முடியும்? இவன் எனக்கு துரோகம் பண்ணினவன், இவன் எனக்கு பின்னாடி பேசினவன், இவன் எனக்கு அநேக காரியங்களை செய்தவன், நான் எப்படி இவனை மன்னிக்க முடியும், நான் எப்படி இவனை சிநேகிக்க முடியும் என்று நினைப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் அவர்களை சிநேகித்து தான் ஆக வேண்டும். சில வேளையில் எனக்கு அநேக பலவீனங்கள் வரும்பொழுது ஜெபிப்பது உண்டு. அப்படி ஜெபிக்கும்போது சில சத்துருக்களை தான் முதல்ல வருவோம். அவங்க வந்தாலே ஜெபிக்க முடியாது. அவங்க முகத்தெல்லாம் பார்த்தாலே, சில பேரை பார்த்தாலே ஜெபிக்க முடியாது. அப்படி இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார்,
நீ அவங்கள ஆசீர்வதித்து தான் ஆகணும். நீ அவங்கள ஆசீர்வதிச்சாதான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். முடியவே முடியாது. இருதயம் ரொம்ப போராடும், ஆத்துமா ரொம்ப போராடும். எப்படி நான் இவனை செய்ய முடியும்? ஆனால் அதை செய்யும்போது ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கி அந்த சத்துருக்களை சிநேகியுங்கள், துரோகிகளை சிநேகியுங்கள். பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறது அவர்கள் வேலை, பேசுகிறவர்கள் மத்தியிலே உயர்த்துவது கர்த்தருடைய வேலை. ஆமென். துரோகம் செய்கிறது அவர்களுடைய வேலை, துரோகிகளுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவது அவருடைய வேலை. அதனாலே நாம் கர்த்தரை மாத்திரம் பார்த்தால் போதும். ஆமென். என் பாத்திரம் எண்ணெயினால நிரம்பி வழியும். ஆமென். என் வீடு நிரம்பி வழியும். ஆமென். என் ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். எனக்கு பர்ஸே கிடையாது, ஆனாலும் நிரம்பி வழியும். ஆமென். அப்படி தான் இருக்கிறது. ஆமென். தேவன் நம்மளை நிரப்பணும்னு முடிவு பண்ணிட்டா நிரப்பிடுவார். ஆமென். பர்ஸு கிழிஞ்சு போகிற அளவும் நிரப்புவார், பர்ஸு காலியாகிற அளவும் ஆண்டவர்னால என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். இதெல்லாம் கண்டு நம்ம கலங்கக்கூடாது. சத்ருவானவன் அநேக காரியங்களை செய்யலாம். இந்த சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். சத்துருக்கள் சிநேகிப்பதற்காக காத்து கொண்டிருங்க. இவங்களுக்கு நன்மை செய்யணும். நன்மை செஞ்சவனுக்கே நம் நன்மை செய்கிறது பாக்கியம் அல்ல. எனக்கு துரோகியாக இருக்கிறவனுக்கு நன்மை செய்கிறது தான் நாம் செய்கிற பாக்கியம். ஆமென். ரோமர் 12வது அதிகாரம் 20வது வசனம், அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ஒரு சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. பத்தியா எவ்வளோ பேசுன என்ன, இப்போ பசியை வச்சார் ஆண்டவர். அப்படி சொல்லக்கூடாது. பத்தியா எவ்வளோ பேசுன, இப்போ பத்தியா உனக்கு தண்ணியும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, தாகமாக இருக்கிற, அப்படி சொல்லக்கூடாது. தெய்வ பிள்ளைகளாக இருக்கிறோம். சத்துருக்களை சிநேகிக்க கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். ஒருவன் எனக்கு விரோதமாய் செய்தாலும் அவனை நேசிக்கிற இருதயம் உங்களுக்கு வந்துவிட்டால் ஆண்டவர் உங்கள் பாத்திரத்தை அதிகமாய் நிரப்புவார். அவனுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுவார். அவன் பசியாக இருக்கிறான், அதை பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ அவன் பசியாக இருப்பான், எப்போ அவனுக்கு உதவி செய்யலாம். நான் ஒரு நபரை இந்த பகுதியில் காத்து கொண்டே இருக்கிறேன். அந்த நபர் என் மனைவி எவ்வளோ எதிர்த்தாங்க. ஆமென். ஆனாலும் நாங்கள் காத்து கொண்டே இருக்கிறோம், நன்மை கிடைக்கிறதுக்காக, நன்மை செய்கிறதுக்காக. சத்துருக்களுக்கு முன்பாக ஆமென் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்கு முன்பாக நாம் கடந்து போவதற்கு காத்து கொண்டே இருங்க. நன்மை செய்வதற்கு இவனுக்கு நான் நன்மை செய்யணும், இவனுக்கு தான் நான் நன்மை செய்யணும். ஒரு பாஸ்டர் ஒரு இடத்துல சொன்னார், ஒரு நபர் பக்கத்து வீட்டுக்காரு குப்பை கொட்டிக்கிட்டே இருந்தார். அநேக தண்ணியை கழுவி கழுவி இவங்க வீட்டு பக்கமே வருமா. நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? இவர் போய் பாஸ்டர் மரியாதையாக சொல்லியிருக்கிறார், ஐயா உங்கள் குப்பையெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே விழுது, உங்கள் தண்ணீரெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே விழுது, கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அவங்க கேட்கல, மறுபடியும் அதே பண்ணியிருக்கிறாங்க. இவரும் சொல்லி பார்த்து ஓஞ்சி போய் கடைசியாக அவர் அப்படி தான் பண்ணுவார்னு தெரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சத்துருக்கு முன்பாக ஒரு நன்மை செய்யணும்னு அந்த பாஸ்டர் காத்துக்கிட்டே இருந்தாராம். அப்போது ஒரு நாள் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி போகும்போது அவங்களுடைய வாகனம் பழுதாகி நின்றுருச்சான். அப்போ இவர் என்ன பண்ணாரா, இவருடைய காரில் அங்கே இருக்க நபரெல்லாம் இவங்க காரில் ஏற்றி அனுப்பிவிட்டு அவங்க டிரைவரையும் அனுப்பி அவங்க காரையும் சரி பண்ணி கொடுத்தாராம். அதற்கப்புறம் அந்த குடும்பமும் இந்த குடும்பமும் இப்போ குப்பை வரதே இல்லை, இப்போ தண்ணி ஊற்றுறதே இல்லை. ஐ மீன் வாயில் சொல்லி சண்டை போட்டால் இன்னும் தான் குப்பையை கொட்டுறான். தண்ணியை ஊற்றாதன்னு சொன்னால் அப்போ தான் தண்ணி அதிகமாக ஊற்றுறான், குப்பையை கொட்டினா அப்படி தான் குப்பையை கொட்டுறான். ஆனாலும் அவர்களுக்கு நன்மை செய்து பாருங்கள், ஆண்டவர் அதை எல்லாம் மாற்றி போடுவார். இனி குப்பை வராது நம்மளை நோக்கி, இன்னும் என்ன அழுக்கு தண்ணி என்ன செய்யாது, நம்ம வீட்டு பின்னாடி வராது. ஐ மீன் அவனுக்கு நன்மை செய்ய பழகுங்க. தீமைக்கு நன்மை செய்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்ம பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். ஐ மீன் நம்ம பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்புவார். அவன் பார்ப்பான் எப்படி இவனுக்கு இந்த குணம் வந்தது, எப்படி வந்தது என்று சொல்லி அவன் பார்ப்பான். அதுபோல் நன்மை செய்வதற்காக அவனுக்காக காத்திருக்கணும். அவன் எப்போ பசியாக இருக்கிறான், அவன் பசியை நான் தான் ஆளாக ஆற்றணும்னு இருக்கணும். ஐ மீன் தெரியாத ஆளுக்கு நன்மை செய்யலாம், நல்லது தான். ஆனால் தெரிந்த ஆளுக்கு, சத்ருவுக்கு நன்மை செஞ்சு பாருங்கள். அதில் இருக்கிற ஒரு இது இருக்குது, உனக்கு நான் எவ்வளவோ துரோகம் பண்ணேன், ஆனால் நீ எனக்கு நன்மையாக செய்கிறியே, எப்படி
உன்னால் எப்படி இது முடியுது அப்படின்னா, ஆண்டவர் நம்ம பாத்திரத்தை நிரப்பி கொண்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். இதுதான் சத்துருக்கு முன்பாக ஆண்டவர் பந்தியை ஆயத்தம் பண்ண. இதில் அவன் உடஞ்சி போயிடுவான். இவ்வளோ பண்ணியும் இவன் நம்மளை நேசிக்கிறான், இவ்வளோ போட்டு கொடுத்தோம், இவன் நம்மளை அப்பவும் நம்மக்கிட்ட அன்பாக பழகிறான், இவன் யார் இவன் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுவார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் அதை தான் சொல்லித்தரார். காத்திருங்க, நன்மை செய்வதற்கு காத்திருங்க. நான் இந்த சபையில் எல்லாரையும் பார்க்குறேன், நீங்கள் எல்லாருமே நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆத்துமாக்களை ஆண்டவர் தந்தது. எல்லா ஜனத்துக்கும் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்கீங்க. சத்துருக்கு நன்மை செய்து பழகுங்கள். ஆண்டவர் அதில் பெரிய மேன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவன் பசியாக இருந்தால் அவனுக்கு பசியை ஆற்றுங்க. சத்துருக்கு அவன் எதிரியாக இருக்கானால எதிரியை பார்க்காதீங்க, அவனுக்கு உதவி செய்து பாருங்கள். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். இந்த இடத்துல சமீபத்தில் நம்ம சேராக இருக்குன்னு சொல்லி கல் போட்டோம்னா 2 கல்லை காணோம், எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? நான் போய் ரோட்டில் நின்று சண்டை போட முடியுமா? யார் இந்த கல்லை எடுத்தது அப்படின்னு சொல்லி சண்டை போட முடியுமா? ஒரு அம்மாவோட தொடப்பம் அன்றைக்கி காணோம். அந்த அம்மா ரோட்டில் நின்று அவ்வளோ சண்டை போட்டது, என் தொடப்பத்தை யார் எடுத்தது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டது. இந்தியே தெரியாத அம்மா, ஆனால் இந்தியிலலாம் திட்டுது அந்த அம்மா. ஒரு தொடப்பத்துக்கு நமக்கு 2 கல் காணோம். நம்ம போய் எவ்வளவோ நின்று சண்டை போடலாம், எவ்வளவோ செய்யலாம். ஆனால் நம்ம அதெல்லாம் சமீப காலம் முன்னாடி இந்த சபை பூட்டு கிடையாது, நல்ல பூட்டு திறந்து தான் கிடக்கும். யார் வந்து எடுத்துகிட்டு போனால் தெரியும். எவ்வளோ பொருட்கள் போயிருக்கு, அதுக்காகலாம் போய் சண்டை போட்டது கிடையாது. செஞ்சவன் யார்? அவனுக்கு நன்மை செய்ய தான் காத்திருக்கிறேன். இன்னி வரைக்கும் வரல. பேனர் வச்ச புதுசு 2 நாள் பார்த்தேன், பேனர் நல்லா புதுசாக இருந்தது. சரி என்ன எதுவும் இல்லைன்னா, ஒரு 3ஆவது நாள் வந்து பார்க்குறேன் கிழிஞ்சிருக்கு. என்னடா கிழிஞ்சிருக்குன்னு கூப்பிட்டு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, யாரோ ஓங்கி குத்தி இருக்கிறான், அதனால தான் குத்துனது இந்த சைடு போய் அந்த சைடு வந்திருக்கு. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக குத்தி இருக்கிறான் பேனரை அப்படின்னு. அப்போ என்ன தோணிச்சுன்னா, அவன் அவ்வளோ வெறியாக குத்தி இருக்கிறான்னா, அப்போ அந்த அளவு சத்துரு முன்னாடி ஆண்டவர் பந்தி என்ன செய்கிறாரு, ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான். அப்போ நம்ம நல்ல ஃபோர்ஸாக இருக்கிறோம் போல், அதனால தான் அவன் ஃபோர்ஸாக இருக்கிறான். அவன் யாருன்னு இன்னி வரைக்கும் தெரில. நான் அவனுக்கு நன்மை செய்ய காத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் காண்பித்தா அவனுக்கு நான் நன்மை தான் செய்வேன். ஏன் பேனருக்கு கிழிச்ச காசை கூடலாம் கேட்க போகிறதில்ல. அதுபோல் சத்துருக்கு பசியாக இருந்தால் அவனுக்கு பசியை ஆற்றுங்க. இதுதான் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறதை பார்க்க முடியும். இன்னும் எவ்வளவோ இந்த சபை பார்த்தது, எவ்வளவோ பார்க்கும், அதெல்லாம் கண்டு நம்ம கலங்க போகிறதில்லை. எல்லாரையும் நேசிக்க ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு என்று சொல்லி தான் வேதவசனம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அவன் உன் சத்துருக்களை சிநேகியுங்கள். அந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் பிரமிக்கத்தக்கதான காரியத்தை செய்வார். பிரமிப்பார்கள். இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டீங்களா? என்ன ராஜன் பிரதருடைய வீடெல்லாம் இப்போ வந்து பழைய ஆட்கள் பார்த்தாங்கன்னா, என்ன ராஜன் பிரதர் இது வாங்கிட்டீங்க, அது வாங்கிட்டீங்க, இப்படி இருக்கிறீங்க, பிரமிப்பார்கள் சத்துருக்கள் முன்பாக. என்ன பால்தாஸ் ஐயா வீடெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா, என்ன நல்ல இது வாங்கியிருக்கே, நல்ல கார் வாங்கியிருக்கே, வேலை இருக்கே, அது இருக்கே, பிரமிப்பார்கள். சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் பந்தியை ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தனா, நீயும் போய் ஏதோ ஆவன்னு நினச்ச, ஆனால் ஆண்டவர் எப்படியோ உன்னை கொண்டு வந்தார், எப்படியோ உன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் அல்லவா? அப்படி சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? பாத்திரத்தை எண்ணெயினால் நிரப்புவார். இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எந்த சத்துருவா இருந்தாலும் அதை சிநேகிக்க, அவனுக்கு உதவி செய்ய கர்த்தர் எனக்கு கற்றுத்தருகிறேன். என் பந்தியை ஆண்டவரை ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லி இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை இந்த சின்ன சத்தியத்தில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். ஆமென். ஆண்டவரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரை நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ண வைத்திருக்கிறேன். என் பாத்திரம் எண்ணெயினால் நிரம்ப நிரம்ப, உன் வீடு எல்லாம் எண்ணெயும் மாவும் குறையாத அளவுக்கு